சார் மார்கழி மாசத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? தனுர் மாதம் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியே தனுசு ராசியாக இருக்கிறதுனால தினுசாக நன்மைகளை சந்திக்கக்கூடிய புதுசாக சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் ஆரம்பமாகுது. மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியில், அதாவது ஜென்ம ராசியில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மார்கழி மாசத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், மார்கழி மாதம் அப்படிங்கிறதுக்கு தனுர் மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. எதனால் தனுசு ராசியாக உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால தனுர் மாதம் அப்படிங்கிற சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி தனுர் மாதம் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியே தனுசு ராசியாக இருக்கிறதுனால தினுசாக நன்மைகளை சந்திக்கக்கூடிய புதுசாக சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் ஆரம்பமாகுது. மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியில், அதாவது ஜென்ம ராசியில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இடமாற்றம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான பதவி உயர்வு கிடைக்கும். பொதுவாகவே படித்து முடிச்சதுக்கப்புறம் உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும். அந்த உத்தியோகம் கிடைக்கும்போது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கும். காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணுங்கிற ஆசையில் கடுமையான முயற்சி எடுத்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டில் நல்ல பதவி வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த மாதிரி நல்ல பதவி கிடைச்சதுக்கப்புறம் குடும்பத்தில் அதாவது கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை பார்க்கக்கூடியது. கணவர் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு, அதாவது காலையும் மாலையும் சந்திக்க வேண்டிய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத விட 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்னதான் கௌரவமான உத்தியோகமாக இருந்தாலும், காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தால் கூட கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தில் இருவருக்குமே ஒரே ஊருக்கு மாற்றலாகக்கூடிய எண்ணம் வேணும் இல்லையா, அந்த ஆசை இருக்கும் இல்லையா, அந்த முயற்சி இருக்கும் இல்லையா. அந்த முயற்சிகளுக்கு மகிழ்ச்சியான இடமாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும். மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அந்த ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக மெஞ்ஞான அனுகிரகத்தின் மூலமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட அப்பளுக்கு இல்லாத விரதத்தின் மூலமாக நல்ல புத்தர பேரு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ராசி அதிபதி அட்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, அதாவது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த கால நட்டங்கள் தவிர்க்கப்படும். நல்ல நன்மையான திட்டங்கள் உருவாக்கப்படும். கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் வெகுமானம் அப்படிங்கிறது தாண்டவமாடும். எல்லாவற்றுக்கும் மேலாக கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் கிடைக்கக்கூடிய கடல் கடந்த பயணம் கௌரவமாக அமையக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். சூப்பர் சார். என்னதான் உத்தியோகத்தில் நல்லதா இருந்தாலும் கூட இன்னும் 90களில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் என்பது இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க சார். குலதெய்வ விருட்சத்தை வழிபடுறதுனால அவங்களுக்கு கல்யாணம் நடைபெறுமா? பொதுவாகவே குலதெய்வ விருட்ச வழிபாடு அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக கொடுக்குது அப்படிங்கிறத விட அந்த திருமணம் மறுமணம் இல்லாத திருமணமாக அமையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்ல விடை கிடைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய மார்க்கங்களும் இந்த மார்கழி மாதத்தில் அமையும். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய இல்லத்தில் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை உள்ளத்தில் நினச்சி வியாழக்கிழமை நாளில் நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாத சோதனை, வெல்ல முடியாத வேதனை, அல்லது நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத கஷ்டங்கள் அதிகமாக இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க இதே வியாழக்கிழமை நமஸ்காரம் பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இந்த வியாழக்கிழமை நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய, கல்யாணமானவர்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் அமையக்கூடிய, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு நல்ல காதலை தெரியப்படுத்தக்கூடிய, சமுதாயத்தில் சந்தோஷமான வாழ்வோடு கௌரவமான கச்சிதமான வாழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்திற்குண்டான சிறப்பு. சூப்பர் சார். அந்த குலதெய்வ விருட்சத்தினால எவ்வளோ பெரிய மேன்மை அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்க முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவில புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.